வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசி உடைய 2025 நியமனங்கள் மீண்டும் போட போகிறாங்களாம். கிட்டத்தட்ட டிசிசியில் முறைகேடுகள் நிரூபிக்கப்பட்டால் மீண்டும் செய்முறை தேர்வு அப்படின்றது நடக்குமா, அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மீண்டும் நடத்தப்படுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்க இருக்கிறார். மகளிருக்கு வெற்றி பயணம், இந்த திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் தொடங்க இருக்கார். இந்த ஜூன் மாதம் 20 முன்னாடி வெற்றி பயணம் திட்டத்தை துவங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி கிட்டத்தட்ட 28,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிலவிட்டிருக்கு. டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை எப்பொழுது நிரப்ப போகிறாங்க, இதை பற்றின ஒரு முழுமையான அலசலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போக்குவரத்து கழகத்தில் 2026 காலி பணியிடங்கள் மிகப்பெரிய அளவில் நிலவிட்டிருக்குங்க. மகளிருக்கு வெற்றி பயணம் இலவசம் என்ற திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் தொடக்க போகிறாரு. இதில் நிறைய பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான திட்டம் அப்படின்றத நம்ம இதை சொல்லலாம். போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய அளவில் வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா வெறும் 3274 பேர் தான் எடுத்தாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் அதிகப்படியான நபர்களை போக்குவரத்து கழகத்தில் எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. நீங்கள் இப்போ இருந்தே உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவைகளை எடுத்து தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த அறிவிப்பு உங்களுக்கு வரலாம். நண்பர்களே, போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் 2025 நடைபெற்ற டிசிசியுடைய நியமனங்களில் பல்வேறு விதமான முறைகேடுகள் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. இந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்கு ஒரு புதிய அறிவிப்புகளை போக்குவரத்து கழகம் ஒரு டிரான்ஸ்பரன்ஸ் எப்படியெல்லாம் நாங்கள் வேக்கண்ட் எடுத்தோம், யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்ஸான ஒரு அப்டேட்டை வெளியிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. யாரெல்லாம் இதில் முன்னுரிமை பட்டியலில் இருந்தாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுத்தோம், இவங்களெல்லாம் இந்த காரணத்திற்காக நாங்கள் ரிஜெக்ட் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை போக்குவரத்து கழகத்தில் வெளியிடுவாங்க அப்படின்ட்டு மக்கள் ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. நீங்களும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இந்த டைமை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2026 டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. அதிக அளவில் போக்குவரத்து கழகத்தில் ஆட்களை எடுக்க போகிறது உறுதிங்க. மக்களே கவலையே பட வேண்டாம். போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் விரைவில் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.